அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். ராமனின் அண்மை சென்று அரசளிப்போம் வாருங்கள் என்று பரதன் மக்களை அழைத்தார். பாடல் எண் 1048. புண்ணியத்தின் மகன் வனமே புறப்பட்டு சென்றதனால் உண்மையுமே இன்னலுற்றே உடைந்ததுயிர் இன்றதனால் கண்வழியும் நீர் துடைத்தே காடு செல்வோம் ஒன்றிடுவீர், அண்மையில் போய் அவன் கண்டே அரசளிப்போம் வந்திடுவீர். இதுவே 1048வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். புண்ணியத்தின் மகன் வனமே புறப்பட்டு சென்றதனால் என்ற முதல் வரிக்கான விளக்கம், புண்ணியம் என்கிற மேன்மையான அறத்தின் மைந்தனாக திகழக்கூடிய என் தமையன் ராமன் தண்டக வனத்துக்கு புறப்பட்டு சென்ற காரணத்தால் உண்மையுமே இன்னலுற்றே உடைந்ததுயிர் இன்றதனால் உண்மையும் கூட பெரும் துன்பத்தை அடைந்து அந்த துன்பத்தின் காரணத்தால் உண்மையும் கூட இறந்து போய்விட்டது. ஏனென்றால் ராமன் உண்மையின் வடிவானவன், அவனே இந்த அரசுக்கு உண்மையான அதிகாரம் உடையவன், ஆளும் உரிமை உடையவன் உண்மையில் ராமனே என்பதால் அந்த உண்மையும் கூட அவன் வனம் சென்ற காரணத்தால் இறந்து போய்விட்டது. அதனால் கண்வழியும் நீர் துடைத்தே காடு செல்வோம் ஒன்றிடுவீர். நாமும் நம்முடைய துன்பம் தாங்காமல் நம்முடைய கண்கள் யாவும் வடிக்கின்ற அந்த கண்ணீரை துடைத்தவாறே, ஒருவரை ஒருவர் தேற்றியவாறே நாமும் ராமன் வாழ்ந்து வரக்கூடிய அந்த தண்டக வனத்துக்கு செல்லுவோம். அதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இங்கே கூடுவீர். அண்மையில் போய் அவன் கண்டே அரசளிப்போம் வந்திடுவீர். நாம் அனைவரும் ராமன் வாழுகிற அந்த தண்டக வனத்துக்கு சென்று அவனுக்கு அருகிலே போய் அவனை கண்டே இந்த நாடாளும் உரிமையை அவனுக்கு அளிப்போம். அதற்காக நீங்கள் அனைவரும் என்னுடனே வருகை தாருங்கள் என்று அந்த மக்களை அவன் அன்போடு அழைத்தான். இதுவே 1048வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 1049வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.